முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் கூடுதல் செலவினமாக 4.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் கூடுதல் செலவினமாக 4.27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சத்துணவு திட்டத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் கூடுதல் செலவினமாக 4.27 கோடி ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், அரசாணை வெளியீடு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சத்துணவு திட்டத்தின் கீழ் 12 வரும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாட்டில் முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்கும் ஆணையை தற்பொழுது தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சத்துணவு திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அதாவது விசேஷ காலங்கள், தமிழ் புத்தாண்டு போன்ற நிகழ்ச்சி போன்ற விழா நாட்கள் அன்று பள்ளி நடைபெறும் பட்சத்தில் அங்கே மதிய உணவில் இனிப்பு சர்க்கரை பொங்கல் வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில சற்று முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் அன்றும் பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் விதமா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல், அதாவது சர்க்கரை பொங்கல் வழங்குவதற்கான அரசாணையை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான கூடுதல் செலவினமாக 4,27,19,530 ரூபாய் திட்ட மதிப்பீடு செலவாகும் என்ற ஒரு மதிப்பீடானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சுமார் 43,131 மையங்கள்ல சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையானது 4,27,19,553 பேர் மாணவர்கள் சத்துணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி வர்றாங்க. அதன் அடிப்படையில அதாவது ஓராண்டுல முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று மாணவர்களுக்கு மதிய உணவுல இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில 4,27,19,533 ரூபாய் செலவினம் ஏற்படும் என்று தமிழ்நாடு அரசு தற்பொழுது அரசாணை மூலம் ஒரு மதிப்பீட்டை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று சத்துணவில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் என்று சொல்லும் பட்சத்தில் முன்னாள் முதல்வர்கள் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட, காமராஜர் உள்ளிட்ட அரசியல் சார்ந்த முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று மாணவர்களுக்கு இது போன்ற இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இந்த அரசாணையான வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையை தகவலை தான் நம்ம பார்த்துட்டு